ஹே கைஸ், நான் இப்போ என்னோட 7th மந்த் ப்ரெக்னன்சில இருக்கேன். நான் இன்னைக்கு என்னோட பேபி மூனுக்கு தான் டிராவல் பண்ண போறேன். ஸோ வாங்க நீங்களும் என் கூட இந்த வீடியோல டிராவல் பண்ணுங்க. நாங்க கரெக்டா நைட் அரௌண்ட் ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிருக்கோம். இது என்னோட டே 1 ஆஃப் பேபி மூன் vlog. அண்ட் நான் என்னோட பேபி மூனுக்கு எங்க போனேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் பிரேக். அரௌண்ட் ஒரு 11 o'clock மாதிரி நாங்கள் உளுந்தூர் டோல் கிராஸ் பண்ணோம். ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டு கருப்பட்டி காஃபில நிறுத்தி ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கோம். ஏன்னா காலுமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு ஸ்டாப் அங்கே போட்டுக்கோம். அரௌண்ட் ஒரு நைட் 1 o'clock நாங்கள் திருச்சி டோலை கிராஸ் பண்ணோம். அங்கே காரை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில இயர்லி மார்னிங் ஒரு 4 o'clock இங்கேருந்து கிளம்புவோம். அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 4 hours நாங்கள் வந்து காரை ஓட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணோம். ஸோ அங்கேயே வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் ஒரு குரூப் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்மே ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து திருச்சி டு திண்டுக்கல் போகிற ரூட்டில் இருந்தது. இங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே இங்கேயே முடிச்சுக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷன் அப் ஆகிறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் ப்ரஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டு. வாஷ்ரூம் போகிறதுலாம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் இருந்தது. அங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக கார் நிறுத்துறது ப்ளஸ் வாக்கிங் போகிறது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. ஆனால் வந்து அங்கேயே வந்து சைடில் வந்து நிறைய லைக் ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு குரூப் ரெஸ்டாரண்ட் மாதிரின்றதுனால டீ காஃபிக்கு தனியாக ஜூஸ்க்கு தனியாக அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பொங்கல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கல் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்பவே டேஸ்ட் வைஸ் குட்டாக இருந்தது. ஸோ இதுதான் எங்களோட பெட் செட்டப். இப்படி தான் நாங்கள் வந்து பின்னாடி சீட்டில் வந்து பெட்டு செட் பண்ணி தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்து வச்சுருந்தோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் போனேன். ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும், டைஜஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரே இடத்துல உட்காரவுமே கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ஒரு 20 minutes நான் வந்து வாக் பண்ணேன். ஆனால் செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம எவ்வளோ தான் வந்து கம்மியாக சாப்பிட்டாலுமே டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம பம்ப் வந்து பெருசாக ஆக டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால நான் எப்போவுமே எல்லா மீல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 minutes வாக் பண்ணுவேன். அது மாதிரி நான் வந்து இங்கேயுமே வந்து வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு போக வேண்டியதான். எங்களோட இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே தான் இருந்தது. நாங்கள் ஹரிபரியாலாம் ட்ராவல் பண்ணல. பொறுமையாக வந்து அங்கேருந்து ஸ்டாப் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எனக்கு வந்து கால் ஸ்வெல்லிங்லாம் எதுவுமே ஆகலை. நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. நான் ஒரு 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி வாஷ்ரூம்க்குமே ஸ்டாப் பண்ணி வாஷ்ரூமே வந்து போயிருந்தேன். அண்ட் தண்ணியுமே வந்து நான் வந்து நல்லா தான் குடிச்சிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணுறோம் அதனால தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணல. ஸோ மார்னிங் ஆகிட்டதுனால நான் வந்து டெண்டர் கோகனட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த சைடு ரொம்பவே இளநீ எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால வந்து ஒரு ஸ்டாப்பில் நாங்கள் நிறுத்தி இளநியுமே வந்து வாங்கியிருந்தோம். ட்ராவல் பண்ணும்போது ஹைட்ரேஷனும் ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் எவ்ரிடே நான் வந்து டெண்டர் கோகனட் எடுக்கிறதுனால ட்ராவல் பண்ணாலுமே டெண்டர் கோகனட் வாங்கி குடிச்சிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு பாடியுமே நல்லா ஹீட் ஆகும் அண்ட் ஹைட்ரேஷனும் இல்லாமல் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஆல்மோஸ்ட் செக் போஸ்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் எங்களோட பேபி மூனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் போகிறோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes கிட்ட வந்து ஆகும் நாங்கள் ரெசார்ட்க்கு போகிறதுக்கு. ஸோ ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் நினச்சிட்டு இருந்தேன் ஹில்ஸ் ஏறும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஸ்லோவாக தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் போய் செக் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பப்போ ப்ரீத் பண்ண முடியலையா இல்லை டிசீனஸ் இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே எனக்கு இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் நான் இந்த ட்ராவலை வந்து கோத்ரூ பண்ணேன். பெருசாக எந்த டிஃபிகல்ட்டிஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. விண்டோ மட்டும் காரில் நாங்கள் வந்து இறக்கி விட்டுட்டு நல்லா வந்து ஏசிலாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த நேச்சுரல் ஏரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ப்ரீதிங் இஷ்யூஸும் எதுவுமே வரல, சஃபகேட் ஆகலை, எதுவுமே இல்லை. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ணேன்.
ரூட்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரொம்ப பெண்டிங்லாம் வந்து எதுவுமே இல்ல. சீனரீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, அதனால நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து ஈஸியா வந்து ஹில்ஸ் மேலேயும் வந்து ஏறியாச்சு. நீங்க யாராவது உங்களோட பேபி மூனுக்கு மூணார் ட்ராவல் பண்ணீங்களா? உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கால்ல ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கு, இல்ல நீங்க வந்து ஏதாவது டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதையுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நாங்க ரெசார்ட்டுமே ரீச் ஆயிட்டோம். இதுதான் நாங்க ஸ்டே பண்ண போற ரெசார்ட்டு. ஸோ இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு கார் ஏத்தும்போது எங்களுக்கு வந்து கார் வந்து ஏறவே இல்ல. ஸோ அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணோம். நல்ல ஸ்லோப்னால லைட்டா வந்து பயமா தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் ப்ரெக்னென்ட்டா வேற இருக்கிறதுனால, கொஞ்சம் பார்த்து பொறுமையா தான் வந்து ஏத்திட்டு இருந்தோம். ஃபுல் ரெசார்ட்டுமே வந்து நல்ல ஸ்லோப்ல தான் இருக்கு. நான் பேசாம கீழ இறங்கி நடந்து வரட்டுமான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வந்து அந்த ஸ்லோப் வந்து பயங்கர அ மேடா இருக்கிறதுனால, எனக்கு வந்து லைட்டா பயமாவுமே இருந்தது. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஈஸியா ஆயிடுச்சு. நாங்க ஈஸியாவே ஏறிட்டோம். அண்ட் பார்க்கிங் வந்து நியர்பைல தான் இருந்தது. ஸோ பார்க்கிங்ல கார போட்டுட்டு, அங்கேருந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இங்க வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியோ இல்லன்னா வந்து யாராவது வந்து நம்மள வந்து கூப்பிடுவாங்களோன்ற மாதிரிலாம் இல்ல. நம்ம போறது அவங்க ரிசப்ஷன்லேருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். அண்ட் மேல ரிசப்ஷன் வரைக்கும் லக்கேஜ் வந்து நாங்களே எடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்தது. இந்த பிளேஸ நாங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வியூ ரொம்பவே நல்லாருக்கும். அதனால தான் ஸ்லோப்பா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த ரெசார்ட்ட வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து கார் பார்க்கிங். ஸோ இங்கேருந்துமே வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் கார பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்க. இந்த ரெசார்ட் வந்து கரெக்ட்டா தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு, கேரளா பார்டர் வர இடத்துல இருக்கு. ஸோ, எங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்ததுனால, இந்த ரெசார்ட்ட நாங்க புக் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து என்னோட பார்க்கிங்ல இருந்து வியூ. இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வியூலாம் நல்ல பெட்டரான வியூ தான். இப்ப டிஃபிகல்ட்டி என்னன்னா, நான் இந்த ஸ்லோப்ல ஃபுல்லா ஏறி மேல வரைக்கும் போணும். அண்ட் என்னோட ரூம் எங்க இருக்கோ, அங்க வரைக்குமே வந்து நான் வந்து நடந்து தான் போணும். ஸோ நாங்க ரிசப்ஷனுக்கு போயிட்டு, அங்க போயிட்டு செக் இன் பண்ணிட்டோம். 2:00 தான் செக் இன் டைம். ஆனா வந்து நாங்க 1:00 ரீச் ஆயிட்டோம். அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். சரி ஓகே. ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ரூமுக்குமே வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. ரிசப்ஷன்லேருந்து பார்க்கறதுக்குமே வியூ ரொம்ப நல்லா தான் இருந்தது. எங்களோட ரூம் வந்து 3 ஃப்ளோர்ல இருந்தது. ஸோ ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி போற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ என்னோட ரூம் டூர் பார்க்கலாம். நாங்க சீனரி தெரியிற மாதிரி ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்க சைடு இருக்க ரூம்ஸ் எல்லாத்துலயும் இருந்து நீங்க பார்த்தாலுமே வியூ நல்லா பெட்டரா தெரியும். ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வியூலாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ரேட்லேருந்து எல்லாமே டிஃபரா தான் இருக்கும். ஸோ ரூம் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான சைஸ்ல தான் இருந்தது ஃப்ரீயா. அண்ட் இதுதான் வந்து ரூம் விண்டோலேருந்து பார்த்தா தெரியிற வியூ. இந்த சைடு வந்து நம்ம பார்க்கும்போது வியூ நல்லா பெட்டரா தெரியும். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம பால்கனிக்கு போலாம். பால்கனியில நிக்கும்போது நம்மளுக்கு வந்து சீனரி நல்லா சூப்பரா இருக்கு.
செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல். எப்படி இருந்தாலும் ஸ்விம்மிங் பூலில் வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கார். கிளைமேட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறத பற்றி நாங்கள் வந்து பிளான் பண்ணணும். நாங்கள் போகும்போது நல்லா சன்னியாக தான் இருந்தது ஆஃப்டர்நூன் டைம்னால். ஸ்விம்மிங் பூலுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்து இருந்தது. செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து கேன்டீனுமே வந்து இருக்குது. இதுதான் எங்கள் ரூம்லேருந்து பால்கனி வியூ. ஒரு வழியாக நாங்கள் வந்து ரெசார்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ட்ராவல் பண்ண கஷ்டம் எதுவுமே பெருசாக தெரியல. ஏன்னா நாங்கள் அங்கங்கே நின்று ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து எனக்கு அந்த டயர்ட்னஸோ இல்லை காலில் ஸ்வெல்லிங்கோ எதுவுமேலாம் இல்லை. என் காலை பார்த்திங்கனாலே தெரியும், நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக தான் வந்தேன். சப்போஸ் கால்லாம் ஸ்வெல்லிங் ஆச்சு, நல்லா வீங்கிடுச்சு அப்படின்னா ஹாட் பேக்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு கால் வீங்கினது எதுவுமே வந்து தெரியல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் எனக்கு இது வரைக்கும் போச்சு. அண்டு நாங்கள் வந்து லன்ச் டைம் ஆகிட்டதுனால ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில், கெட்டில், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் டீ, காஃபிக்கு தேவையான இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அண்டு தண்ணியை எத்தனை வாட்டி கேட்டாலுமே வந்து ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்டு இந்த பேஸ்கெட்டில் இருக்கிறது எவ்ரிடே பேசிஸில் சேஞ்ச் பண்ணுவாங்க. நாங்கள் போன டைம்னு பார்த்து அங்கே பவர் கட் வேறு ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ரூமை எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபுல் மிரர் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருந்தது. அண்ட் சைடில் வந்து கபர்டு இருந்தது. கபர்டில் நம்ம தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஓவராலாக பார்த்தா இந்த ரூம் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. கொடுத்த காசுக்கு வர்த்னே சொல்லலாம். நீங்கள் மூணார் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசார்ட் வேணும், சீனரி வியூ நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பாத்ரூம். ஸோ பாத்ரூம்லுமே வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஜெல்ஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா தான் இருந்தது. பவர் கட்னால கொஞ்சம் இருட்டில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதையுமே வந்து எவ்ரிடே பேசிஸில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஹாட் வாட்டர் வந்து ஃபுல் டைம் வந்து வருது. ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட்டுக்கு அதுவுமே வந்து பெட்டர் சாய்ஸ் தான். எங்கள் ஃபுட் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து லன்ச் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளாக வந்து பாஸ்தா கிரேவிங் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து பாஸ்தா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாஸ்தாவில் எனக்கு எப்போவுமே நான் வந்து எப்போவுமே மெக்சிகன் தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து அந்த லைக் டொமேட்டோ ஃப்ளேவர் இருக்கிறது வந்து பிடிக்காது. அண்ட் இது வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா வந்து ரொம்ப கேட்சியாக இல்லை. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இது வந்து சில்லி பீஃப் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேரளா போனாலே பீஃப் சாப்பிடாமல் எப்படி, ஸோ அதனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒயிட் ரைஸ், தால் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி, சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஃபுட் வந்து எங்கள் 2 பேருக்குமே இங்கே அவ்வளோவா பிடிக்கல. எதுவுமே வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இல்லை. பீஃப் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. சிக்கனில் வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. தாலுமே பெருசாக பெட்டராக இல்லை. பாஸ்தாவில் வந்து ஃப்ளேவரே இல்லை. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஏதோ வறுத்த அரிச்ச சிக்கன் மசாலான்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு வறுத்தும் கிடையாது. சரி இங்கேருந்து போகிறதுக்கு எல்லாமே டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 5 o'clock டைமில் இந்த மாதிரி வியூ தான் இருந்தது. ரூமில் இருந்து லைட்டாக கொஞ்சம் வந்து அப்படியே ஃபேடாக ஆரம்பிச்சிடுச்சு. சரி நாங்கள் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கீழே போயிருந்தோம். கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு கீழே போயிட்டு கேம்ப் ஃபயர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட வரலான்னு சொல்லிட்டு கீழே போனோம். கீழே போகிறதுக்கு ஒரு ஃப்ளோர் நீங்கள் வந்து கீழே போய் தான் நீங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வந்து என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் போன டைமில் வந்து ஒரு 2-3 ஃபேமிலி மட்டும்தான் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes அந்த வார்மில் நின்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம். பெருசாக ஒரு யூஸும் இல்லாத மாதிரி இருந்தது. அண்டு யாருமே பெருசாக என்ஜாய் பண்ண மாதிரியும் தெரில. அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் கம்ப்ளீட் ரெசார்ட்டோட வியூ. போனது வந்து வீக் டேனால அவ்வளோ க்ரௌடியாகவும் இல்லை. அண்ட் ரெசார்ட்டுமே வந்து ரொம்ப காமாக, யாருமே க்ரௌட் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப சவுண்ட் இல்லாமல் தான் இருந்தது. என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா அந்த வார்ம் இதில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கேம் சென்டர் போயிருந்தோம். கேம் சென்டரில் சும்மா என்ன கேம்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேம் சென்டரில் கூட வந்து க்ரௌட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். என்னென்ன கேம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதை அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இங்கேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் போய் தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணணும். அதனால் நாங்கள் டின்னர் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டோம். இதுக்காக ஆர்டர் பண்ணிட்டு டின்னர் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்மே நாங்கள் வந்து விளையாடிட்டு வந்தோம். ஆஃப்டர்நூனே எங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்றதுனால டின்னர் நாங்கள் ரொம்ப எதுவும் ஸ்பெஷலாலாம் ஆர்டர் பண்ணல. ஜஸ்ட் வந்து சப்பாத்தி அண்ட் சிக்கன் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்டு நைட் எனக்கு சப்போஸ் பசிச்சுக்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரூட் பவுல் மட்டும் ஒன்று வந்து ரூமுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தி வந்து நல்லா இருந்தது. சிக்கன் நைட்டு டின்னர் பெட்டராகவே இருந்தது. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால் அண்ட் நாங்கள் ரொம்ப லாங்காகவும் ட்ராவல் பண்ணதுனால இந்த டேவை நாங்கள் வந்து ரெஸ்ட் டேவாக தான் யூஸ் பண்ணோம். பெருசாக நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. ஜஸ்ட் ரூம்லேயே இருந்துட்டு நல்லா தூங்கி எழுந்தோம். தூங்கி எழுந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பால்கனியில் நின்றுட்டு டேவை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். இப்படி தான் வந்து நைட் வந்து எங்கள் ரூம் கிட்ட வியூ இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டு, நல்லா சில்லுன்னு இருந்தது. எனக்கு குளிரவே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து எதுக்கும் ஹுடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹுடி மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ மேக்ஸி மேலே அப்படியே ஹுடி போட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு அவ்வளோவா குளிரில். நைட்டு ஒரு வாட்டி நாங்கள் வந்து ரூமில் இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் என்னோட டே 1 அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டே 2க்கான அப்டேட்டை பார்க்கலாம்.